வணக்கம். இன்று பிப்ரவரி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரின் முதன்மை செயலாளராக சக்தி காந்ததாஸ் நியமனம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இவர் படிச்சிருப்பீங்க. இவர் ரிசர்வ் வங்கியோட 25வது கவர்னராக இருந்தவர். இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து ஓய்வு பெற்ற நிலைமையில் பிரதமரோட முதன்மை செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம ஏன் இந்த டாப்பிக்கை பார்க்கோம் அப்படின்னா, நமக்கு ஆர்பிஐ பற்றி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்பிஐ பற்றி ரீசெண்டாவோ இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ஆர்பிஐலேயே இவர் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் இந்தியாவுக்கே அளப்பரியதுனால இவரை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அது போக இப்போ இதில் ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சக்தி காந்ததாஸ் அவர்கள் 25வது ஆர்பிஐ கவர்னர். அப்போது இப்போ இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவங்கள சமீபத்தில் நியமனம் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்டா நமக்கு இதிலேருந்து கிடச்சிருக்கு. இதில் 25வது ரிசர்வ் பேங்கோட கவர்னர் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு 26வது கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டேட்டா. அடுத்தது பாருங்கள், இந்த முதன்மை செயலாளர் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் முதன்மை செயலாளராக PK மிஸ்ரா அப்படிங்கிறவங்க பணியாற்றி வராங்க. தற்போது இவங்க 2வது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், பிரிக்ஸு, சர்வதேச செலாவணி நிதியம், உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி, ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி, சார்க்கு கூட்டமைப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் பிரதிநிதியாக பணியாற்றினார். மத்திய அரசின் 8 பட்ஜெட்டுகளை தயாரித்ததில் முக்கிய பங்கு, அதாவது பட்ஜெட் தயாரிக்கிறதுல ஆர்பிஐ கவர்னரோட பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெப்போ ரேட்டு விஷயம் பாருங்கள், ஆர்பிஐயில் இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை பற்றி அடிக்கடி நம்ம கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றங்களை செய்தார். பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய தருணங்களில் வட்டி விகிதத்தை குறைத்தார். அதே நேரம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தினார் அப்படிங்கிற செய்தி. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் செஞ்சுருக்காரு. ஓகே, பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய தருணங்களில் வட்டி விகிதத்தை குறைத்தார். ஆமாம், பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் போகும்போது வட்டி விகிதத்தை குறைக்கும் போது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். அதன் மூலமாக பொருளாதாரம் மீண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தினார். இதை ஒரு கூற்றில் கொடுக்கலாமா? அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்லுது. அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவாங்க? ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த டேட்டா ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ரெப்போனா என்ன, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது மாதிரி செய்திகள் வரும்போது இதை பார்த்து நீங்கள் அப்படியே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சமீபத்தில் வர கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வருது. அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை கொஸ்டினாக கேட்குறாங்க. அதனால தான் எல்லா சிலபஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரி அந்த டாப்பிக்கோட நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடப்பு நிகழ்வுன்னு தனியாக கொடுத்து அதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நடப்பு நிகழ்வு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இது மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இது பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இவருக்கு கிடைச்ச விருதுகள். அமெரிக்காவின் குளோபல் ஃபைனான்ஸ் என்ற வணிக இதழ் சார்பில் உலகின் தலை சிறந்த வங்கியாளர் விருதை கடந்த 2023-24 என 2 முறை பெற்றார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, ரூபாய் மதிப்பை உயர்த்த செய்தது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியது ஆகியவற்றிற்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2-3 விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ரிசர்வ் பேங்கோட 25வது கவர்னர் யாருன்னா சக்தி காந்ததாஸ். 26வது கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு டேட்டா படிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து ஒரு ஃபேமஸான பர்சன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் இது மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த நியூஸை படிச்சிருக்கும் போது இவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்போது இவராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டாவது வர்றதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் இவர் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வரும்போது அப்பப்போ ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தமிழகத்தோட ஒரு நியூஸ், தமிழ்நாடு அரசோட ஒரு நியூஸ் தான்.
இதில் என்னென்னா தமிழகத்தோட 234 தொகுதிகளிலும் அவர் 77 முறை ஆய்வு நடத்தியதை விளக்கும் காட்சிகள் கொண்ட 234/77 ஒருமை கண் அப்படிங்கிற செயலியும், தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்னும் செயலி ஆகியவற்றையும் முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. இப்போ நம்மளுக்கு திட்டங்கள் போக செயலிகள்லேயும் நிறைய கேட்குறாங்க. ஆமாம், செயலிகளையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் மின்னணு அப்படிங்கிறது பயங்கரமே ரீச் ஆகிட்டு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாருமே அந்த சிஸ்டமில் பார்க்குற அதே ஒர்க்கை ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துறாங்க. அப்போது இந்த செயலிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திட்டங்களில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு செயலிகளுமே இது பண்ணுது. அப்போது இந்த செயலிகளை பொறுத்தளவில் திட்டங்கள் மாதிரி தான். இது என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அந்த மாதிரி. அப்போது இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வருடம் 2025 மாதம் பிப்ரவரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக இதோட நோக்கம் என்னென்னு பாருங்கள். இந்த ஒருமைக்கண் அப்படிங்கிறத நம்ம கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருமைக்கண் அப்படிங்கிறது பிறவின்னு வருது. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ பாயிண்ட் டு ஃபோக்கஸ்னால் இந்த இடத்துல எதை சொல்ல வராங்க அப்படின்னா 234 தொகுதியும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆமாம், இப்போ 77 தொகுதி வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ 234 தொகுதியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே போய் கள ஆய்வு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விளக்கும் விதமாக. அப்போ இதில் என்னவா இருக்கும், இந்த கள ஆய்வு பண்ணுறது, மக்கள்கிட்ட எப்படி குறைய கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக தான் இந்த செயலி இருக்கும், அந்த ஒருமைக்கின் செயலி. அப்போ அடுத்த செயலி பாருங்கள், அப்பான்னு ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எந்த துறை சார்ந்தது அப்படின்னா கல்வித்துறை. கல்வித்துறையில் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்கும். நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம். இந்த ரிட்டையர்டு டீச்சரு, அப்புறம் பேரண்ட்ஸ்லேயே கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி இந்த அப்பாங்கிற செயலி உருவாக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கல்வித்துறை சார்ந்த நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நல்ல வழிகாட்டுவாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான இது. அப்போ இந்த அப்பா செயலிங்கிறது எந்த துறை சார்ந்தது அப்படின்னா கல்வித்துறை சார்ந்தது. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக தான். யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தோட வச்சு தான் இந்த அப்பாங்கிற செயலியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ 2 செயலியை பற்றி பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் தெரியாது, நம்ம பெரிய நியூஸாக இருக்கும், உள்ளே தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி 1-2 நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இன்றைக்கி பொதுஅறி பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்கள் தொகை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகைங்கிறது முதல்ல சொல்லிடுறேன், சிலபஸில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலேயும் மக்கள் தொகைன்னு இருக்கும், ஜாகிரஃபிலையும் மக்கள் தொகை இருக்கும். ஸோ நீங்கள் ஜாகிரஃபிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் மக்கள் தொகை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அது பொருளாதாரத்துலேயும் அதோட விளைவு பயங்கரமாகவே இருக்கும். இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை தான். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நல்லபடியாக இது பண்ணலாம். ஆனால் எல்லாருமே அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணுறாங்களா அப்படின்னா நிறைய அலட்சியமாக தான் இருக்காங்க. ஸோ மக்கள் தொகை ஒரு குறையாக பார்க்குற நேரத்தில் அதை பெனிஃபிட்டாக மாற்றலாம். அந்த மக்கள் தொகை எப்படி கடந்து வந்தது அப்படிங்கிற பாதையை கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம இன்றைக்கி நிலைமையில் இந்தியா மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை நம்மகிட்ட இருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின்மைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகை தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை சமூகம் சார்ந்தோ நிறைய பிரச்சனைகள் இந்த மக்கள் தொகை சார்ந்து இருக்கிறதுனால மக்கள் தொகை சார்ந்து டேட்டாஸை நிறையவே படிச்சுக்கோங்க. அது ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி முக்கியமான பங்காற்றும். இப்போ பாருங்கள், பூமியின் வயது சுமார் 460 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பூமியில் மனிதன் தோன்றியது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியிருக்கான். அது பூமியின் வயதில் 0.01% விட குறைவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. 10,000 ஆண்டுகளுக்கு முன் 10 லட்சமாக இருந்தது மக்கள். அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே. இப்போ நம்ம தமிழ் இலக்கியம்படி பார்த்திங்கன்னா ஒரு 2500 3000 சொல்கிறாங்க. இப்போ தொல்லியல் கண்டுபிடிச்சு வச்சு ஒரு 5000 வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்தோட மக்கள் தொகையை மொத்தம் 10 லட்சம் தான் இருந்திருக்கு. இந்த நிலைமையில் 1800களில் 100 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்போது 1800ன்னு பார்த்திங்கன்னா நம்ம 19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம்
அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 100 கோடியாக இருந்திருக்கு. எப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகை, இப்போ இந்தியாவில் மட்டும் 100 கோடி இருக்காங்க, அது வேற கதை. ஆனால் 1800 உலக மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா 100 கோடி தான் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கு அது 800 கோடியாக மாறி இருக்கு. அப்போ பாருங்கள், 1800லேருந்து இப்போ 2024 இருக்குமா, அப்போ ஒரு 220 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி மக்கள் வந்து அதிகமாகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தான் இது சொல்ல வருது. அப்போ ஒரு 200 வருஷத்தில் 700 கோடி மக்கள் வந்து உயர்ந்திருக்காங்க. இந்த நிலைமையில் அடுத்து பாருங்கள், இதுதான் முக்கியமானது. 2023 மதிப்பின்படி 142 கோடி பேருடன் இந்திய மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது. இதை டைரெக்டாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, தற்போதைய நிலவரப்படி வந்து உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை மக்கள் தொகையில் முதலிடம் வைக்கும் நாடு எதுன்னு கேட்கலாம். ஸோ ஆனால் மக்கள் தொகை சார்ந்த புள்ளி விவரங்களை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க டேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் படிக்கிறது பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் படி தான் படிச்சுட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நேற்று முந்தானால் நியூஸில் பார்க்கும்போது அந்த 1872 முதல் இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேறு, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேறு. ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்திங்கன்னா 1872, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை சார்ந்து ஒரு பேசிக் டேட்டாவோ கொஞ்சம் இடத்தாவோ பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஆளுநர் சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷமாகவே இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நியூஸோட தலைப்பு என்ன அப்படின்னு பாருங்கள், அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு சட்ட ரீதியாக முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இப்போ இது யாருக்குமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் இந்த அதாவது மசோதாவை பெண்டிங்கில் போடுறதுல ஒரு சின்ன இது போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் இதில் பாருங்கள் என்ன மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட தமிழக அரசின் 12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதை எதிர்த்து தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஸோ இதுதான் பிரச்சனை. இதை வந்து அவங்க எப்படி எதிர்நோக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஒருத்தவங்க வாதாடுறாங்க, ஆளுநர் சார்பாகவும் ஒருத்தவங்க வாடுறாங்க. இவங்க ஒரே ஆர்டிக்கிளுக்கு 2 விதமான விளக்கம் கொடுக்காங்க. ஆர்டிக்கிளோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 200. சரியா, 200 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கொஸ்டின்லேயே கேட்டாங்க, அது மெயின்ஸ் வரைக்குமே போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும்போது இப்பவும் அதே ப்ராப்ளம் வந்து திருப்பி வரும்போது அப்போ இந்த ஆர்டிகல் 200 என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 200 வந்து மசோதாக்களை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என அரசியல் சாசனத்தின் பிரிவு 200 வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டே ஆளுநர் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் கூறிய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆளுநர் எந்த ஒரு தனிப்பட்ட முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது என பதில் மனு செய்யப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த 200க்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மசோதாக்களை சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஆளுநர் கட்டாயம் ஒத்துணும். அதாவது ஃபஸ்ட் டைம் அனுப்பும்போது ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க. திருப்பி அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி 2வது டைம் வரும்போது கண்டிப்பாக அவங்க கையெழுத்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்கிறாங்க. அது மாதிரி தன்னிச்சையாகவும் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்கிறாங்க. அதுக்கு பதில் மனு பாருங்கள். ஆளுநர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அரசியல் சாசனம் பிரிவு 200 ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்புரிமை அதிகாரத்தை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசியல் சாசன பிரிவு 200 என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம், இது ஆளுநர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் சாசன பிரிவின் 200 வந்து ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்ப உரிமை அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அப்போ ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்ப உரிமை, இப்போ இந்த பிரிவு 200ங்கிறது எந்த உரிமை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தனிப்பட்ட விருப்ப உரிமை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி பேரவை எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை. அதே போல்
அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு சட்ட ரீதியாக முழு அதிகாரம் உள்ளது. சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை நிறுத்தி வைத்தாலோ அல்லது தானாக செயலிழந்து விட்டதாகவே அர்த்தம். அதாவது அவர் ஸ்டாப் பண்ணி வச்சாலே அது செயலிழந்துட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பதற்குரிய தனிப்பட்ட முறையில் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை செயலிழந்து விட்ட மசோதாவை மீண்டும் பேரவை நிறைவேற்றி ஆளுநருக்கு திருப்பி அனுப்பினால் அதற்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு இல்லை. இருப்பினும் அது போன்ற மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கலாம். இதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆமாம், இது நம்ம புக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மசோதா அவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருந்துச்சு அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ பெண்டிங்கில் போடுறத விட அந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பேப்பரை பொறுத்தளவில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பேப்பர்னாலே கரண்ட் அஃபேர்ஸு, அது 5 மார்க்கு, அது 10 மார்க்கு, இப்படி இந்த மைண்ட் செட்டை முதல்ல தூர போட்டுருங்க. அது அந்த பேப்பர்லேருந்து எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம பேப்பரில் இருந்தே என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துடலாம். ஆனால் இந்த பாலிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாவை நீங்கள் எடுக்கலாம். அதுவும் நடப்பு நிகழ்ந்து சார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் நல்லாவே போகும். அப்போ ஜிஎஸை பொறுத்தளவில் நீங்கள் மோஸ்ட்லி இந்த பேப்பர்லேருந்தே நீங்கள் அந்த இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இப்போ இந்த ஆர்டிகல் 200 இதில் பார்த்துட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ இவங்க 2 பேர் சொன்னதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் புக்லேயோ இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயோ போய் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஓரளவு நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். ஒருவேளை அந்த இதுலேருந்து கொஸ்டின் வந்தால் கூட நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கையும் அணுகிறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இது பேப்பரை பொறுத்தளவில் கரண்ட் அஃபேரை பார்க்காதீங்க. அது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஒரு முக்கிய சோர்ஸாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே போகும். இதில் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் புக்கை தூக்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா இந்த பேப்பரை வச்சு நல்லா படிங்க. அது உங்களுக்கு போர் அடிக்காது. அதுமாதிரி அந்த இமேஜஸ் பாருங்கள். ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இருக்கும் அந்த இஷ்யூ வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயம் போகும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே மனப்பாடமே ஆயிரும். இப்போ நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது மனப்பாடம் ஆயிரும். சில நேரங்களில் அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும், அதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்க கற்றுக்கோங்க. படிப்புங்கிறது ஒரு கலை. ஸோ அதை இந்த மாதிரி எப்படி அதாவது எல்லாரும் படின்னு சொல்லுவாங்க, ஆனால் யாருமே எப்படி படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வழிகள் இருக்குது. அப்போது நீங்கள் படின்னு சொல்கிறவங்ககிட்ட எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறது அப்படிங்கிற வித்தையை கொஞ்சம் கற்றுக்கோங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் படிக்கலாம். இங்கே ஒரு நியூஸ் என்னென்னா, உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நடுநிலையான தீர்ப்புகள் வழங்க திருக்குறள் வழிகாட்டியை திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமீபத்தில் நல்லாவே பார்த்துருப்பீங்க, திருக்குறள் நம்ம எக்ஸாமில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுன்னு தெரியும். அது மாதிரி அதோட கொஸ்டின்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்குறாங்க. அதாவது யூனிட் 8 சேர்த்து ப்ளஸ் நம்ம தமிழோட அந்த இதுலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மேலேயே இல்லை 10 கொஸ்டினுக்குள்ளேயே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மார்க்குங்கிறது நம்ம பெரிய மார்க் தானே. ஸோ திருக்குறளை வலியுறுத்திட்டு வராங்க. அது நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது இது திருக்குறளுங்கிறது தமிழ் நம்மளுக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எல்லா தலைவர்களுமே அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த நியூஸில் இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, ஆனாலும் அதை பேசும்போது அதோட தன்மை புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் அருமையாக நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட இது தெரியாது. பட் அதை மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறாங்க, அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்ச இந்த இதை நம்ம நல்லபடியாக ஏன்னா உங்களோட எல்லா சிச்சுவேஷனுக்குமே திருக்குறள் பொருத்தமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நல்லாவே திருக்குறளெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மென்டரை எடுத்துக்கிட்டு அதுபடி திருக்குறளை படிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. கடைசி ஒரு நியூஸு என்ன அப்படின்னா, மொரீசியஸில் தேசிய நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரதமர் மோடி அப்படிங்கிற செய்தி.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொரீசியஸ்ங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷுக்கு கீழே காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளை தான் காமன்வெல்த் நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமன்வெல்த் நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாடுகளை சொல்லுவாங்க. அந்த ஒரு நாட்டில் அந்த ஒரு எண்ணிக்கையில் ஒன்று தான் இந்த மொரீசியஸ் நாடு. இப்போ இவங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எப்போ கிடச்சிச்சு? 1947 கிடச்சிச்சு. நம்மளேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு 57வது சுதந்திர தினம். இதை முன்னிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து இது எப்படி சொல்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ங்கிறத விட டைரெக்டாக கேட்குற கொஷினில் இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம டிஎன்பிசியில் இது மாதிரி கேட்காட்டி அப்படின்னா ஹைகோர்ட்டு, போலீஸு இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, சமீபத்தில் எந்த நாட்டில் நடைபெற்ற தேசிய விழாவில் பிரதமர் பங்கேற்றார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு எப்படி கேட்கலாம், மொரீசியஸ் நாட்டில் அடுத்த மாதம் தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. ஓகே, அதுக்கு வந்து பிரதமர் பங்கேற்காங்க. ஒரு சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மொரீசியஸ் நாட்டோட அதாவது எந்த நாட்டில் நடைபெற்ற தேசிய நாள் விழாவில் பிரதமர் வந்து பங்கேற்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை அந்த டேட்டெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவோட டேட்டு இயருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த டேட்டை அவங்க அந்தளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் எந்த நாடு யார் சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த நேற்றுக்கு தான் ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸில் நடந்த ஏஐ மாநாடு நடந்துச்சு. 100 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 58 நாடுகள் வந்து ஒரு கருத்தில் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது நேற்று ஒரு நியூஸில் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இந்தியாவோட பிரதமரும் சேர்ந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதில் அண்டர்லைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்போது எந்த அளவுக்கு வந்து அந்த நாடு நம்ம நாட்டோட பிரதிநிதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2023 இந்த ஏஐ மாநாடை இந்தியா நடத்திருக்கு. ஆமாம், இந்தியா நடத்தும் போது அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறதுனால அதை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவோட பிரதிநிதிகளுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி சில விஷயங்களை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.